வரிசையில் இருக்குது. நிறைய ஜனம் வந்து பார்த்து கொண்டு போகிறாங்க. எல்லாருக்கும் கோபியும் கொடுக்குறாங்க. ஒரு புத்தகம் அதற்கு பேரில்லை, அது எழுதியவருக்கும் பேரில்லை என்று மொழியில் சிறந்து விளங்கி இலக்கிய ஆளுமைகளுக்கும் சிலைகள் வைக்க தவறவில்லை நம் தமிழ் உறவுகள். வெரி குட். நீ எந்த வேலை தமிழ்நாட்டோட பொழுது போறதும் அடிபடுறதும் இருந்து மற்றவர்களுக்கு தெரிஞ்ச எந்த குட்டிசம் போயிரும் உண்டு. ஒருவர் வேண்டுமென்றால் அதுக்கு சரியான இங்க இதுக்குள்ள டான்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு டான்ஸ் டீச்சரா இல்லாட்டி அதே மாதிரி தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வந்து பட்டு வர்றாங்க. நாங்களே ஒவ்வொரு நோக்கோடு பார்க்க முடியாது. அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். பிள்ளைகள் முடங்கி இருக்கக்கூடாது என்பதற்காக 5 வருடங்களாக திருக்குறளை ஒரு வகுப்பாக சூமில செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. திருவள்ளுவர் இருக்கு. ஏன்னா இப்ப டூரிஸ்ட் வந்தாலும் கூட்டிக் கொண்டு வந்து காட்டலாம். உலக பொதுமுறையான திருக்குறளை சோஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஓகேயா இல்ல அப்படி இருந்தாவோ காணும் தானே. வருங்கால சந்ததிகள் இங்க வந்து எங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது என்ற ஒரு அடையாளமா வந்திருக்கிற சனங்கள் எல்லாம் ஓடி இருந்து சாப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு. நிறைய ஜனம் வந்து பார்த்து கொண்டு போறாங்க. கடத்தரு இதெல்லாம் சனங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஹோல் நிரம்பிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய சனம் வரும் நினைக்கிறோம். வந்தால் இடங்கானா போயிடும். ஃபுல்லாக இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. இதை பற்றிய உரைகள் அது இதெல்லாம் இதில் நடக்க போகுது. பார்ப்போம். ஒரு சின்ன திருவள்ளுவர் சிலையோட 2 பேர் வர்றாங்க. எல்லாருக்கும் கோபியும் கொடுக்குறாங்க. எல்லாரையும் வரவேற்கிறாங்க. அரங்கம் நிறைஞ்சு விட்டது. எல்லாரும் வந்து உள்ளுக்கு ஃபுல்லாகிட்டாங்க. எல்லாருக்கும் கோப்பி கொடுத்து எல்லா மரியாதையும் சரியாக செய்கிறாங்க. Nun, was ist die Verbindung zwischen Deutschland und dem Tiruppural? Warum sollten wir eine Statue von Tiruvallur in Deutschland aufstellen? Diese beiden Fragen sind von großer Bedeutung und verdienen unsere gründliche Überlegung. Die ersten beiden Abschnitte des Tiruppural in deutscher Sprache. Dies war ein sehr wichtiges Ereignis, um das Tiruppural unter deutschen Gelernten bekannt zu machen. Die Nachricht über dieses Buch erschien in 1807 in der Nürnberg Zeitung, einer Zeitung, die in Nürnberg, Deutschland veröffentlicht wurde. Danach, im Jahr 1856, übersetzte der Karl Grau, der die Missionärarbeit in Indien von Leipzig aus leitete, das Tiruppural vollständig. Dies war die erste vollständige Übersetzung des Tiruppural, die veröffentlicht wurde. Was ist das Tiruppural, das sie alle vereint? Zum Abschluss meiner Rede möchte ich ein schönes Prosa aus dem Tiruppural teilen. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் உண்பப்படும். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் திருக்குறள் திருவள்ளுவர் என்று நாம் அனைவரும் சேர்ந்திருக்கின்றோம். அதை பற்றி ஜெர்மன் மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஒரு சிறிய தொகுப்பு பார்க்க இருக்கின்றோம். Wir danken Ihnen alle, dass Sie heute
zu unserer Eröffnung dabei sein konnte. Und wir stellen Ihnen jetzt etwas über unseren Telewanderung vor, auf Deutsch und auf Tamilisch. பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விடயம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. பிரான்சில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று. பிரான்சில் இந்த விடயத்தை நான் பார்த்தேன். அதாவது ஜெர்மன் மொழியில் போட்டோம் என்றால் das Buch. Also wir fangen heute an. Es geht um das Buch ohne Namen von einem Autor ohne den Namen. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு புத்தகம் அதற்கு பெயர் இல்லை, ஒரு புத்தகம் அதற்கு பேர் இல்லை, அது எழுதியவருக்கும் பேர் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பிரான்சில் இருக்கின்ற திருக்குறளை பற்றி விமர்சனம் பண்ணிய ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். இதற்கான காரணம் என்னவென்றால் அவர் அவ்வளவு வயதானவர், அவரை பற்றிய சரியான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் வேறு ஒன்றுமல்ல, திருக்குறள். அதை எழுதியவர் திருவள்ளுவர். அரங்கத்தில் இருக்கும் தமிழ் உறவுகளுக்கு தமிழ் வணக்கம். நேரம் கருதி எனது ஒரு கட்டுரையை ஒரு சில நிமிடங்களில் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். எத்தனையோ மேலை நாடுகளில் பல வகையான சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. பண்டை தமிழ் நாட்டிலும் சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் வழிபாட்டுக்குரிய சிலைகளாகவும் பேரரசர்களின் சிலைகளாகவும் அமைந்துள்ளன. பிற்காலத்தில் தெருவுக்கு ஒரு சிலை பெருமைக்கும் போட்டிக்குமாக, கட்சிக்கும் ஜாதிக்குமாக வைக்கப்பட்டிருந்தாலும் நம் மொழியில் சிறந்து விளங்கிய இலக்கிய ஆளுமைகளுக்கும் சிலைகள் வைக்க தவறவில்லை நம் தமிழ் உறவுகள். தமிழர்கள் பெருந்தளவாக வந்து போகும் ஜெர்மனியின் முக்கிய பகுதியான இந்த பகுதியில் நம் வள்ளுவர் சிலை அமைப்பதற்கு தேர்வு செய்த இடம் சாலச் சிறந்தது. அதற்கு நம் பாராட்டை சொல்லியே ஆக வேண்டும். இதற்கான முன்னெடுப்புகள், முயற்சிகளுக்கு பின்னால் பலரது உழைப்புகள் பதிந்து கிடக்கின்றன. தமிழர் அரங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர் தோழர் என் அன்புக்குரிய நண்பர் திரு சபேசன் அவர்கள் கலை இலக்கியம் பண்பாட்டு துறையில் இயங்கி வருபவர். வள்ளுவர் சிலை அமைப்பில் முன்னின்று எடுத்த அவரது காரியத்திற்கு பொறுப்புடனும் பொறுமையுடனும் கையாண்டு அவருக்கு பக்கபலமாக நின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இந்த தருணத்தில் லண்டன் தமிழர்களாகிய நாங்கள் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் சொட்காட் நகரிலே ஒரு திருவள்ளுவர் சிலை, 2 சிலைகளை அங்கே அமைந்திருக்கிற மியூசியத்திலே முனைவர் சுபாசினி அவர்கள் வைக்கிறார் என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் அழைப்பு வந்தது. எனது வீட்டிலே இந்த அழைப்பு இப்படி வந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது என்னுடைய மனைவியார் சொன்னார், இங்கேயும் வைக்கணும். நாங்கள் பொதுவாக என்னென்னா ஒரு ஆள் செய்கிறத விட மேலாள செய்யணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறார்கள் தான். நான் அப்ப மியூசியத்துல வைக்கிறது அடுத்துதான் என்ன செய்யலாம், மியூசியத்துல வச்சாச்சு என்று சொன்னால் எல்லோரும் வந்து செல்லுகின்ற ஒரு இடத்திலே இப்படி ஒரு இடத்திலே வைக்க வேண்டும் என்று அவர் பேசினோம். பேசிவிட்டு நாங்கள் வண்டியிலே வாகனத்திலே எங்களுடைய தோழர்கள் ரவி மாஸ்டர், முருகதாசன், நீங்கள் எல்லாரும் வந்தீர்கள். எல்லோரும் போன பொழுது எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சு. காரத்தை கவனிச்சா எல்லாருக்குள்ளே அந்த சிந்தனை வந்தது என்னன்னா நாங்கள் இங்கே வைக்குவோம், ரோட் ஃபுல்ல வைக்குவோம். அப்ப அங்க போய் நாங்கள் பார்த்தோட 2019 வருகிறோம். வந்தா அடுத்த வருஷம் கொரோனா. நாங்கள் நகர சபையோடு பேசினோம், இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுன்னு சொல்லி. நானும் என்னுடைய மனைவியார் தான் இந்த அலுவலகம் சார்ந்த அத்தனை வேலையும் அவர் தான் செய்தார். இந்த ஜெர்மனிய அமைப்புகளோடு, நிறுவனங்களோடு, பணியகங்களோடு பேசுகின்ற வேலை முழுவதும் அவர் தான் பார்த்தார். இந்த அனுமதியை அவர் தான் தந்தார். எந்த இதுவும் இல்லை. எந்த வேலை தமிழ்நாட்டோட குழுக்கு போடுறதும் அடிபடுறதும் எந்த வேலை அதான் கஷ்டமான வேலை. சும்மா அப்ப அந்த ஜெர்மன் மொழியிலே பேசி இங்கே உள்ள நிலைமைகளை எல்லாம் விளங்கப்படுத்தி எங்களுக்கு அந்த அனுமதி வருவதற்கு ஏறக்குறைய 3 மாதங்கள் சென்றன. சில கட்சிகள் எதிர்த்தார்கள், ஏன் இது எதற்கு, இப்ப எல்லா நாட்டுக்காரரும் கேட்பார்கள், நீங்க வச்சா மற்ற நாட்டுக்காரரும் வந்து கேட்கணும், அப்ப என்ன செய்யறோம். அப்படி ஒவ்வொரு கட்சிகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நாங்க சொன்னோம், எங்கள் எல்லோருக்கும் முதல் இங்கே வந்த தமிழர், ஜெர்மனிக்கு வந்த தமிழர் திருவள்ளுவர் 1800களிலே ஜெர்மனிக்கு வந்துவிட்டார். மொழிபெயர்ப்பின் ஊடாக திருக்குறள் ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்த்ததன் ஊடாக இங்கே அவர் வந்து விட்டார். ருக்கேட் என்றவர் இருக்கிறார், அவருடைய பேரிலே டிசுல்டோர்ஃப்ல ஒரு கிம்னாசியம் இருக்கு. இப்ப திருக்குறளை மொழிபெயர்த்தவரின் பேரில் பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க, திருவள்ளுவரை மொழிபோ. இப்ப நாங்க பேசினோம், இப்ப பேசி கழிச்சு அதுல முதல் அந்த வந்த மயர் அவர் நல்ல மனுஷன். நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அதாவது சாத்தியம் இல்லைன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டேன், செய்யலாம்.
யா கொஞ்சம் யா மாமம்பி இப்படிதான் சொல்லுது. அப்படி அவர் நிறைய அவர்களே ஆலோசனைகள் கண்டது என்ன முறையில வைக்கலாம்னு சொல்லி கடைசியா இந்த சிலையை வந்து நாங்கள் இந்த நகர சபைக்கு அன்பளிப்பு செய்கிறோம் என்பது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி அங்கே சொன்னார்கள், ஏன் நீங்கள் வெளியிடத்திலே செய்கிறீர்கள், எங்களை சேர்ந்த ஒருவருக்கு நீங்கள் வேலை கொடுத்தால் என்ன, எங்களுடைய ஒருவர் செய்தால் என்ன என்று கேட்டார்கள். செய்வோம் அப்படி சொல்லித்தான் நாங்கள் கத்ரீனா போக் அவர்களிடம் போனோம். அந்த அனுமதி எல்லாம் கிடைத்த பிறகு 3 ஆண்டுகள் சென்ற பிறகுதான் அதன் பிறகு அதுவரை இங்க அந்த விடயத்தை மிக ரகசியமாகத்தான் வைத்திருந்தோம். நானும் என்னுடைய மனைவியாரும் அதை கலைத்து அது சரிவரம் வரை வைத்திருந்தோம். இப்பொழுது அனுமதி கிடைத்து விட்டது. அதுக்குள்ள 4 பேர் பெட்டிஷன் போடுவோம். சும்மா சரிதான், எங்கத்துக்கு இதை வைக்கணும், ஏன் இது தேவையில்லை, இது நடக்கும் சரிதான். அப்போ வெளியில பேச ஆளுக்கு எல்லாரும் கலைச்சிட்டோம். ஆனா நாங்கள் இதை முயற்சி எடுத்து ஓகே என்று சொல்லும் பிறகு நாங்கள் வெளியில பேச இல்லை. அதன் பிறகு நாங்கள் இப்போ ஒரு கேள்வி வருகிறது, அந்த சிலையை எப்படி அமைக்க போறோம், 2 பேரும் சேர்ந்து எங்களோட சொந்த பணத்துல செய்ய போறோமா, இல்ல வேறு நிறுவனங்கள்கிட்ட சேர்ந்து அந்த நிறுவனங்கள்கிட்ட போய் அவர்களுடைய நன்கொடையை பெற்று அதனோட அமைக்க போகிறோமா, இல்லை தமிழர்களிடம் இருந்து நிதியை பெற்று அமைக்க போகிறோமா என்று முடிவு வரைக்க அப்பதான் நாங்கள் எல்லா தமிழர்களையும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, திருவள்ளுவர் எனக்கு மட்டும் முப்பாட்டம் இல்லை, எனக்கு ஸ்ரீஜீவ மாசுக்கு முப்பாட்டம் தான், இவருக்கு முப்பாட்டம், அவருக்கு முப்பாட்டம், உங்க எல்லாருக்கும் அவர் முப்பாட்டம். உங்களோட தாத்தா அவர் நான் நிறைய சிலையை வைக்கிறேன் இல்லையா, உங்களோட தாத்தா சரி நான் மட்டும் ஒரு வீட்டை வைக்கிறேன், பொது இடத்துல வைக்கிறேன், பொது இடத்துல வைக்க உங்களை எல்லாரையும் செய்வோம், எல்லாரும் சேர்த்து தான் வைக்கும். அப்ப மற்றது நாங்க அன்பளிப்பா கொடுக்குறோம். நாங்கள் அன்பளிப்பா கொடுக்க நாங்கள் எங்கட பணத்துல எல்லாரும் சேர்ந்த பணத்துல கொடுத்தா தான் அது சரி என்ற முடிவை இங்க வந்தது. எல்லா தமிழர்களும் அங்க வந்து நாங்கள் நிறைய பேர் கூடினோம். அதுல நீங்க பேஸ்புக்ல படங்கள் இருக்கு, நிறைய பேர் இருந்தாங்க. 20 பேர் வரை வைக்கிறான், ஸ்ரீயம் மாசம் கோடேந்திர மாசம் அந்த மாசம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பேர் சொன்ன பணியம் பண்ண அப்புறம் மறந்துடு விட்டுரும், அதை அப்படி இருப்பான். நாங்க முருகாசன் நாங்க இப்படி எல்லாரும் வந்து வெற்றிமணி ஆசிரியர் இப்படி எல்லாரும் வந்து சிவனேசன் வந்தவர். ஓகே அப்படி வந்து 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 இந்த இங்க தமிழ் அதே மாதிரி தெரியல. ஓகே நிறைய பேர் அப்படி ஒரு 20 பேர் வரை வந்து அவ்வளவு பேரும் தமிழுக்காக பாடுபடுபவர்கள். திருக்குறள் புத்தகம் அந்த தன்னுடைய வானொலி கூட வழிகீடாகவே கொடுத்திருக்கிறார். திருக்குறள் விழா செய்திருக்கிறோம். திருக்குறள் போட்டி ஒவ்வொரு முறை ஸ்ரீமாசம் நடத்த எல்லாங்க நவலாட்டி அப்படி எல்லாரும் வந்து அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்து அப்படி எல்லாரும் வந்து நின்று எல்லாரும் வேணும்னு சொன்னால் இந்த சமூகத்துக்காக எதுவும் செய்யும், ஏதாவது செய்யணும் என்ற எண்ணத்தோட ஓடி கூடி அந்த திட்டத்தை எப்படி செய்ய போறோம் வகுத்து எப்படி பணம் சேகரிக்க போறோம்னு சொல்லி சேகரித்து நீ எப்படி பணம் சேகரிச்சு அடுத்த வயது சொல்றேன், அது ஒரு கதை தனியே சொல்ல. சேகரித்து இந்த பெரும் சாதனையை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம். இப்படித்தான் இந்த திருவள்ளுவர் சிலை இங்கே வந்த ஒரு சுருக்கமான கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்மூண்டுக்கு திருவள்ளுவர் வந்த வரலாறு என்ற ஒரு புத்தகம் நான் எழுதுவேன். நான் எழுதாட்டி அப்படியே வரலாறு மாற்றப்பட்டுவிடும், அப்படியே இன்னொரு மாதிரி சொல்லப்பட்டுவிடும். நாங்க நீண்ட காலம் இருப்போம் தெரியாதானே, இதெல்லாம் எல்லாரும் மக்கள் எல்லாம் சம்பந்தப்படாத ஆட்கள் கூட வந்து உரிமை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது யாரெல்லாம் பணியாற்றினோம், என்னென்ன பணிகளை ஆற்றினோம், ஊடக ரீதியா பணியாற்றியது யார், கருத்தியல் ரீதியான ஆக்கங்களை கொடுத்தது யார், நிதி சேகரிப்பு துணை நின்றது யார், இப்படி எல்லா விதத்திலையும் அதாவது நல்ல ஆலோசனைகளை தந்து எங்களோட பக்கபலமாக நின்றது யார் என்பதையெல்லாம் நான் அந்த புத்தகத்திலே எழுதுவேன். இப்ப நான் சுருக்கமா சொன்ன மெத்தர்கள் பாவம் எல்லாரும் பேச வேண்டும். அந்த பிள்ளையர் வெளிக்கிட்டு அப்போடக்கம் நிக்கணும். அந்த ஒரு பிள்ளை அறத்துலகின்றது சின்ன பிள்ளையர். இப்ப அவர்களை நடனமாட திருக்குறள் பாட்டுக்கு ஒரு நடனமாடப்படுவோம். கருநிதி அவர்களுடைய என்னுடைய மனைவி நடன ஆசிரியை, கருநிதி அவர்களுடைய பிள்ளைகள் அவர்கள் நியமமாக இப்பொழுதுதான் ஒரு சில வாரங்களாகத்தான் நடனம் பயின்ற சில மாதங்களாக நடனம் பயின்று வருகிறார்கள். மெதுவாக மேடையேற ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். திவிஷா கிருபாகரன், வினிஷா கிருபாகரன், அக்ஷரா விமலராஜன், கீர்த்தனா சுதாகரன் வாருங்கள். உண்பவருக்கு உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதும் பருகுவார்க்கு தானும் ஒரு உணவுப் பொருளாக இருப்பதும் மழையாகும். அந்த நேரத்துல படித்த ஒரு சில திருக்குறளை வச்சு கொண்டுதான் என்ற காலம் ஓடிக்கொண்டு இருப்பார். காலம்
2-3 திருக்குறளை சொன்னா இவன் பாவி எல்லாம் வக்கச்சக்கமாக இருக்கு. இங்க கதைகளை சொன்னார்கள். இவருக்கு உண்மையில ஒருவன் தெரியாது ஒருத்தர். அது ஒரு ஓவியன் ஒருத்தர். அவர் நானே அவருடைய பேரை மறந்துவேன். 3 இந்த விழா எடுக்கிறது பொருத்தமானது. ஏன்னா ஏமனிலேயும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. 85 மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய 85 மொழிக்காரரும் இந்த திருவள்ளுவருக்கு சிலை எடுக்கலாம். திருவள்ளுவரை தெரியாட்டியும் திருக்குறளை தெரிஞ்சு வச்சிருக்குது இந்த உலகம். ஆக இதால நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. இந்த விழாவை முன்னின்று எடுத்த உண்மையில சபேசனை பாராட்டணும். சபையனை எத்தனை இருந்தாலும் பாராட்டுவோம். அதே நேரத்தில் திருமதி சபேசனையும் பாராட்ட வேண்டி வந்துட்டு. ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் முழுக்களும் ஒழுங்கு பண்ணது அவதான் என்று தெரிவிப்பான் நான் கேள்விப்பட்டேன். இன்னும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன, ஒரு புருஷனும் பொய்யாதியுமாக சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்து அதை மறைத்து வைத்திருந்து மற்றவர்களுக்கு தெரிஞ்ச எந்த குட்டிசம் போயிரும் மறைச்சு வைத்திருந்து இந்த விழாவை ஒழுங்கு பண்ணி இந்த 20 பேர் அது திருப்பி நான் சொல்லி என்னோட நானும் விழா விட்டுருவேன். அவ்வளவு பேரையும் உண்மையில வரவேற்கக்கூடிய பாராட்டக்கூடிய விஷயம். உண்மையில அனுபவித்து படிக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த கிராமத்து பால் இருக்கு. நான் பிறகுதான் பார்த்து நாசமன் வாங்க இதா விட்டுட்டாங்க. அவ்வளவு விஷயங்களை திருவள்ளுவர் அப்ப திருவள்ளுவர் பிடிப்பட்ட ஆளா இருந்திருக்க வேண்டும். பொருள் தான் சொல்லுவன எளிய பொருளை உடையனவாக பதியுமாறு சொல்லி தான் பிறரிடம் கேட்டவற்றின் நுட்பமான பொருளையும் ஆராய்ந்து காண்பது அறிவாகும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி சொன்னார். அதாவது உலகிற்கு தந்தது என்று சொல்லுகின்ற போது இப்போது ஜெர்மனிக்கும் அதை தந்திருக்கிறபடியினால் அந்த விழாவை சிறப்பிப்பதற்காகவும் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படி ஜெர்மனிக்கு உலகத்தை சொல்லவில்லை, ஜெர்மனிக்கு வந்து இந்த தமிழை நிலைநிறுத்துவதற்கு ஒருவர் வேண்டுமென்றால் அதுக்கு சரியான பொருத்தமான ஒருவர் என்று அனுப்பி இருக்கின்றது இந்த இயற்கை என்று நான் நினைக்கின்றேன். திருவள்ளுவர் திருக்குறள் படிக்கிறீங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கா திருக்குறள்? திருவள்ளுவர் சிலர் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கேன். நீங்க டோட் பண்ணா டீலர் தானே? அப்ப இனி வந்து பார்க்கலாம் வேணா திருவள்ளுவர் அடிக்கடி. ஓ மேனே, அப்ப என்ன நீங்க அடிக்கடி இங்க வரீங்களா ஷாப்பிங்க்கு? இல்லாட்டி டோட் பண்ணானே நீங்க? இங்க இதுக்குள்ள டான்ஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு திருவள்ளுவர்? சரி, நன்றி. வாங்க, நீங்கள் ஒரு குறள் சொல்லுங்க. வெரி குட். நீங்க போட்டியில வாங்குறத நீங்களும் இன்னொரு குறள் சொல்லுங்க. திருக்குறள் வந்து சின்ன வயசுல படிச்சு அது அப்படியே இருக்கும். அந்த ஒன்றை நீங்க அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்கன்னா அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது பாடமா அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். என்ன அப்ப இனி தொடர்ந்து படிங்க. ஓகே, என்ன யோசிக்கிறீங்க நீங்க? இந்த பிள்ளைகளுக்கு டான்ஸ் டீச்சரா இல்லாட்டி? அம்மா. ஓகே, என்ன பாட்டுக்கு ஆட போயிடும்? திருவள்ளுவன்டா. ஓகே, நல்லதா. எல்லாம் படிவா போய் ஆடுங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? திருவள்ளுவர் சிலையை பாத்தீங்களா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்தவம், அதாவது வந்து பொதுமறை பைபிள் புத்தகமும் அதே மாதிரி தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் வந்து பட்டு வர்றாங்க. இத்தனை ஆண்டு காலத்துக்கு முதலே அவர் வந்து எதிர்காலம் அப்படி இருக்கும்னு சொல்லி தனக்குரிய பாணியிலே எழுதி வைத்திருக்கிறார். அவர் வந்து அதுக்கான சில திறப்பு விழா வந்து நாங்கள் உண்மையிலே பெருமையாக தான் கருதுகிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், அது ஜெர்மனிய நாட்டில் வந்து ஒரு முதலாக வந்து ஒரு இடத்தை எங்களுக்கு தந்து இந்த பெரும் நகரம் ஒரு 3000-4000 மக்களுக்கு மேலே வாழ்கிற தமிழ்
மக்கள் கூடுற இடத்துல இப்படி ஒரு சிலையை வைத்தது அது ஒட்டுமொத்தமாக ஜெர்மனி என்ன உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். ஆனால் இது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அறத்துப்பால். இதில் வந்து மூவின பால் வகைகளையும் வந்து திருவள்ளுவர் உள்ளடக்கி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முதலே எங்களுக்கு வந்து தமிழ் தேசியத்துக்கான தமிழை தந்திருக்கிறார். அது இன்றைக்கு உலக அளவில் எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போ வீடியோவில் கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை வந்து எங்களுக்கு அழகாக தமிழிலும் மொழிகளிலும் தந்தது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம்தான். இதை விட்டு நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம். நன்றி நன்றி நன்றியா. அந்த உருவம் அங்கே வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தலை கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இந்த திருவள்ளுவர் வந்து அனைவருக்கும் கூறியது போன்று அவருக்கென்ற ஒரு உருவம் இல்லை. அவர் அப்பேற்பட்ட ஒரு உருவம் வந்து நாங்களே அந்த ஒரு ஒவ்வொரு நோக்கோடு பார்க்க முடியாது. அதுவும் எங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை அது ஒரு கலை பொக்கிஷம். அங்கே இருக்கிற சிற்பங்கள் சிலைகளோடு நாங்கள் இவற்றை பார்க்க முக்கியமாக கூடாது. நாங்கள் வாழ்கின்ற தேசத்திலே திருக்குறளை மொழிபெயர்த்த ஒரு சிறந்த ஒரு அறிஞர் வாழ்ந்த தேசத்திலே அந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒரு பெண்மணி, ஒரு ஜெர்மனிய பெண்மணி, அவர் அந்த சிலையை வடிக்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமிதமான ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். அந்த உணர்வை தான் இங்கு எல்லோரும் இன்று இங்கு கூடியிருக்கின்றோம். கட்டரினா அவருடைய அந்த திறமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் எமது நன்றியும் வாழ்த்துக்கள். அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரணும் ஆகும். சென்ற இடத்தால் செலவிடா தீதுவரும் நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. அதன் பொருள் மனத்தை சென்ற இடத்தில் செல்ல விடாமல் தீமையானதிலிருந்து நீ எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதன் பொருள் அப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். வணக்கம். இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்க எந்த சிட்டில இருக்கிறீங்க? நான் செல்ம் என்ற இடத்துல இருக்கிறேன். செல்மில் இருக்கிறீங்களா? டோட்மண்ட்ல தான் படிப்பிக்கிறேன். நான் படிப்பிக்கிறீங்களா? இங்க இந்த தமிழ் ஆலயத்திலே இல்லாட்டி அந்த மற்ற தமிழ் ஆலயத்தில் படிப்பீங்க? ஆனால் நாங்கள் முந்தி வந்த காலம் 90ஆம் ஆண்டு முதல் இங்கே தான் நான் பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது, ஹரிதாஸ் பாடசாலை. 90ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 34 வருடங்கள் டோட்மண்ட் தமிழ் ஆலயத்திலும் 20 வருடங்கள் ஸ்வெட்டா தமிழ் ஆலயத்திலும் கடமையாற்று. பாராட்டுகள், நன்றி. அதே நேரம் நான் இருந்த சிட்டியில 24 வருஷம் பாடசாலை வச்சிருந்தேன். ஆனால் கடந்த வருடம் தொடக்கம் எனக்கு மாணவர்கள் இல்லை. காரணம் எங்களோட சிட்டி வந்து சின்ன சிட்டி, 14 ஃபேமிலி தான் இருந்தவர்கள். எல்லோரும் திருமணமாகி வேறு இடங்களுக்கு செல்வதனால் எங்களோட இடத்துல இப்போ பிள்ளைகள் குறைவு, 3 பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். ஆமாம். எப்படி உணர்றீங்க இந்த திருவள்ளுவர் சில திறந்து வச்ச? எனக்கு சரியான விருப்பம் என்ன, நான் வந்து கொரோனா காலத்தில் பிள்ளைகள் முடங்கி இருக்கக்கூடாது என்பதற்காக 5 வருடங்களாக திருக்குறளை ஒரு வகுப்பாக சூமில் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதலால் ஏன் திருக்குறள் தேவையண்டா பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கம் சார்ந்த நெறிகளையும் அதே நேரம் நீதி சார்ந்த விடயங்களையும் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு பெற்றோர்கள் கூட காட்டி கொடுப்பது குறைவு. காரணம் ஒரு அவசர கால நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அதற்காக எனது வகுப்பை நீங்கள் வந்து பார்த்தாலும் தெரியும். அந்த ஒரு உணர்வு ரீதியாக செய்கிறேன். அதாவது இன்றைய நிகழ்வை நீங்கள் முதலில் கேட்டீர்கள். திருவள்ளுவர் வந்து திருக்குறளை ஒரு மருந்து என்று சொல்லி இருக்கிறார். ஆதலால் அந்த திருக்குறளை ஏதாவது ஒரு குறளையாவது படித்தோம்னா வாழ்க்கைக்கு எங்களுக்கு எத்தனையோ இடத்துல உதவுகிறது. ஆமாம். இப்போ ஒழுக்கத்தை எடுத்தால் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலதிகமானதுண்டா எங்களோட வாழ்க்கையில் அது முக்கியம் என்பதை எங்களுக்கு முன்னோர்களே காட்டி தந்தார்கள். அதனால் பிள்ளைகளுக்கு இன்றைய பிள்ளைகளுக்கும் அந்த ஒழுக்கம் சார்ந்த விடயம் மிக மிக தெளிவுபடுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. காரணம் என்னென்றால்
அவர்கள் வந்து இன்று இந்த இலத்திரனியல் உபகரணங்களுக்குள்ள நீண்ட நேரம் இருக்கிறார்கள், சமூக வலைத்தளங்களில் நீண்ட நேரம் இருக்கிறார்கள். அதாவது அன்று நாங்கள் தலைகுனிந்து படித்ததெல்லாம் தலை நிமிர்வதற்கு இன்றைய தலைகுனிந்து வாட்ஸ்அப் போன்ற சமூக தளங்களை பார்க்குறதால பிள்ளைகள் தலை நிமிர முடியாமல் இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது இந்த குறளில் நான் வாழ்க்கையில் 5ஆம் ஆண்டில் எனக்கு ஆசிரியர் சொல்லி தந்த குறள், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தக்கு கெட்டனை தூரும் அறிவு என்று சொன்னார். அப்போ தோண்ட தோண்ட ஊற்றி நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடையும் என்பதை பிள்ளைகளுக்கு காட்ட வேணும் என்பதற்காக இப்படியான குறள்கள் அவர்களுக்கு ஈரடி என்றது இங்கே குறுகிய வரிகளாக இருக்கிறது. 7 சொற்களை கொண்டது தான் திருக்குறள். ஆகவே அது பிள்ளையின் மனதில் பதியும். ஏனென்றால் இதை நான் ஆய்வு ரீதியாக இதுவரையில் 14 புத்தகங்கள் எழுதினான். 5 புத்தகங்கள் குழந்தைகள் உளவியல் புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதாவது அன்ன வளப்பில் அரும்புகள், சிறுவர் வளப்பில் என்னிடம் தான் இருக்கிறது. ஆனால் இங்கு சபை சென்ற இடத்திலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் புத்தக சாலையில் அவற்றை இதிலும் நான் வந்து 5 புத்தகம் இங்கு வந்து பிறந்து வளர்கிற குழந்தைகளை எப்படி வளர்க்கலாம் என்பதை ஆய்வு செய்து எழுதிய புத்தகங்கள். ஆகவே அது ஒரு கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலும் வெளியீடு செய்யப்பட்டது. அது நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டு 95ஆம் ஆண்டு தொடக்கம் நான் புத்தகம் எழுதி கொண்டு வருகிறேன். ஆமாம், நான் இதை வலியுறுத்தியிருக்கேன் நிறைய பேருக்கு. ஆமாம், புலம்பெயர் வாழ்ந்த மக்கள் அப்ப இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. நிச்சயம் அந்த புலம்பெயர்ந்த அந்த நேரத்தை அந்த காலகட்டத்திலிருந்தே வந்ததிலிருந்தே அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த புலம்பெயர்ந்து வந்த அந்த கதைகள், நாங்கள் அனுபவிச்சதுகள், இதெல்லாம் ஒரு வரலாறு. இதை ஒரு புத்தகமா ஒரு ஆள் எழுதிக்கல. அது அவற்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த காலகட்ட அரசியலையும் பிரதிபலிச்சு அந்த வரலாறும் அதுக்குள்ள நிச்சயம். நான் ஒரு புத்தகத்தை இன்னொரு காலத்துல வாசிக்கல, ஒரு அடுத்த ஜெனரேஷன் வாசிக்கல, அந்த அந்த காலத்து வரலாறும் சேர்ந்து அவங்களுக்கு புரியுது. ஆதாரங்கள் வந்து அவங்களுக்கு அதுக்குள்ள அந்த புத்தகத்துக்குள்ள இருக்கு. நான் அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே எல்லாரும் ஒவ்வொரு புத்தகம் எழுதுவோம். எனக்கு உண்மையிலேயே அனுபவம் சார்ந்த விடயம் இத்தனையும். இன்றைக்கு 996வது நிகழ்ச்சி லண்டன் தமிழ் வானொலியில் நான் குடும்பம் குவலயம் என்ற பெயரில் கடந்த 30 வருடங்களாக ஒவ்வொரு தலைப்படுத்தி பேசி வருகிறேன். இப்போ கடந்த கிழமையும் அந்த ஏன் இன்றைய இளம் சந்ததிகள் திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள் என்ற ஒரு தலைப்படுத்தியிருந்தேன். நிறைய பேர் பல நாடுகளிலிருந்து என்னோட கதைப்பினேன். அப்படியான விடயங்களை தான் நான் இந்த பிள்ளைகளின் விடயத்தை தான் நான் எழுதுகிறேன். நான் நினைக்கிறேன் ஜெர்மனியில் அப்படி எழுதுகிற ஒரு எழுத்தாளர் என்றால் நானாக தான் இருக்கும். என்னுடைய தொடர்பு கொள்ள நிச்சயம் 1000வது ஜனவரி 1ஆம் தேதி வருகிறது. அதை ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறேன். இங்கு புலம்பெயர்ந்த பிள்ளைகளின் வாழ்வியல் சம்பந்தமான விடயம். அப்ப இப்ப வாரம் 1ஆம் தேதி ஜனவரி மாதம் எத்தனை மணிக்கு அந்த இல்லை நிகழ்ச்சி 1வது ஜனவரி தான் என்ற 1000 தொடுகுது. ஒவ்வொரு புதன்கிழமையும் 11 மணி தொடக்கம் 12 மணி மட்டும் fartv.com நீங்கள் பார்த்தீங்கன்னா fartvtamil.com அதில் பார்த்தீங்கன்னா 11 மணி எங்கட நேரம் தொடக்கம் 1 மணி நேர நிகழ்வு ஒவ்வொரு புதன்கிழமையும் செய்கிறேன். அதிൻ്റെ 1000 இப்போ 96 1000வது 1ஆம் தேதி 2025 வருது. ஆனால் அதுக்கு 1000மான நிகழ்வை பெருசாக ஒரு சூமில் செய்கிறோம். அவைன்ற தொலைக்காட்சியில் தான் சனிக்கிழமை. நிச்சயம் உங்களுக்கு நான் அந்த அழைப்பு தருவேன். அழைப்பிதழாயே நான் செய்வேன், அதில் உங்களுக்கு தருவேன். அதனால தான் திருக்குறளை நான் சொல்கிறேன் நல்லதுண்டு. அதாவது பிள்ளைகளுக்கு நான் என்னிடம் படிக்கிற பிள்ளைகள் இதுவரையில் ஒரு 20 குறளை பாடமாக வச்சுக்கிறார்கள். ஆனால் அதை நான் பாடமாக்க கூட சொல்லுறதில்லை. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு இப்போ கற்கண்டா நீங்கள் கசடற கற்றவை நிற்காதக்கு தக நீங்கள் நம்ப மாட்டேங்க. 5.5 வயது மாணவனும் வாரான், அப்படி வடிவாக சொல்லுவான். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு குறளை கொடுக்க அந்த குறளை தானாக பாடமாக்கி கருத்தையும் தெரிவித்து அதை விட நான் செய்கிற வகுப்பு உங்களுக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம். கருத்தை மாணவர்களிடமிருந்து கேட்குறேன். அன்பு செய்ய வேணுமென்றவே அனுபவ ரீதியாக கேட்குறேன். ஏன் அன்பு செய்ய வேணும் என்றதை கேட்டால் அந்த பிள்ளை ஏன் அன்பு செய்கிறோம் என்றால் அந்த எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை என்றதை அதை உணர்த்தி வைக்கிறேன். அதை அந்த அன்பான தேவையை உணர்த்தி வைக்கிறேன். அதனால் அந்த பிள்ளைன்ற சொந்த கருத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ சொல்லுவினோம் உதவி செய்யணுமெண்டா டீச்சர் அப்போ என்ன உதவி நீங்கள் வாழ்க்கையில்
வேலை செய்திருக்கேன்னு ஒரு ஆள் சொல்லுவார். நான் மேலே இருக்கிற பிள்ளை ஒரு ஒபாக்கு கீழே இருந்து சாமான் தூக்கி கொடுக்குறேன் டீச்சர். அப்போ அந்த பிள்ளையை நான் பாராட்டுறேன். அவன் சொல்கிறார், என் நண்பனுக்கு பென்சில் இல்லை, நான் கொடுத்தேன். நான் அப்போ அன்போட கருணையோடு கொடுக்குறேன் டீச்சர். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு உணர வைக்கிறோம். அதனால் திருக்குறள் உண்மையிலேயே தேவையான ஒன்று. நான் நிறைய கட்டுரை இவரை திருவள்ளுவர் பற்றியும் எழுதியிருக்கிறேன். அதனால் அடுத்தது நான் பட்டிமன்றம், கவியரங்கம் தலைமையேற்று சூமில் நிறைய டிவிகளுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமாம், அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நடாமோன்ற டிவி இதுக்கும் ஒவ்வொரு மாதமும் 2 நிகழ்வு கொடுப்பேன். ஆமாம், தெரியும், நிச்சயம் அறிமுகப்பட்ட முகம் தெரியும். அப்ப அதுல பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்களும் உங்களோட பணியை தொடரணும். நிச்சயம். நன்றி நன்றி நன்றி. என்ன டிவி? சங்கர் அட்பை சங்கர், நீங்கள் அருமையாக இந்த நேர்காணலை செய்ததுக்கு உங்களுக்கு மனம் வந்த பாராட்டுகள். உங்கள் சேனலும் மேலும் விரிவடைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நான் கடந்த பொங்கலில் செய்தது போல் இந்த முறையில் 3 தடவைகள் உரையாற்ற போகிறேன். 3 தடவைகள் ஒரு சிறிய உரையாற்ற வேண்டியது. தொடர்ந்து பேசினா நிச்சயமா அனுப்படிக்கும். நான் மற்றவர்களுக்கு எல்லாரும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இந்த இப்படி ஒரு சாதனையை நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்திருக்கிறோம். அப்ப பேசுகின்ற அனைவருமே எதிரில் உள்ளவர்களை கவனித்து நித்திரை கொள்கிறார்களா, ஆர்வமாக கேட்கிறார்களா என்பதை ஊன்றி கவனித்து அதன்படி பேச வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வெளியிடங்களில் இருந்தெல்லாம், வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறார்கள். லண்டனில் இருந்து சங்கர் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடு வந்திருக்கிறார். அவர் இப்படி ஒரு சிலை வைக்க, தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த தோழர் இப்படி ஒரு சிலை வைக்க போகிறோம் என்று நாங்கள் இங்கே அறிவித்த உடனேயே அல்லது அதை பற்றி தெரிந்து கொண்ட உடனே தொடர்பெடுத்து மிக பெருமையான விடயம், வாழ்த்துக்கள் என்று சொல்லி நான் இதற்காக வர வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இனி போக வேண்டிய நேரம் வருவதால் முதலில் அவர் தன்னுடைய சில கருத்துக்களை கூறுவார். அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து நடனங்கள் இருக்கின்றன, பாடல்கள் இருக்கின்றன, அதற்கு நாங்கள் போகலாம். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், எல்லிடத்து காக்கிறன் காவாக்காலன். செல்லா லத்து சினம் தீரும் செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. மறத்தல் யார் மாற்றும் தீய பிறத்தல் அதனால் வரும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தில் பகையும் உளவோ பிற. தன்னை தான் காக்கில் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். சினமென்று சேர்ந்தாரை கொள்ளி இனமென்றும் ஏமாப்புனையை சுடும். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைதான் கைப்பிள்ளையா தற்று. இனரேறி தோய் வந்த என்ன ஆசையிலும் உணரில் வெகுளாமை நன்று. உள்ளியதெல்லாம் உணரையும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். இறந்தார் அணையார் சினத்தை துறந்தார் துணை. நன்றி. ஒரு நிமிடம் அனைவரும் ஒரே ஒரு நிமிடம். முக்கியமான விடயம், இப்பொழுது இடைவேளை விடப்பட இருக்கின்றது. அதற்கு முன்பாக 6வது வீட்டுக்கு செல்ல போகின்றால் இந்த விடயத்தை தெரிஞ்சு கொண்டு செல்லலாம்படியால வள்ளுவர் சிலை வந்துவிட்டது. வந்ததோடு முடிய போவதில்லை. இன்னும் பல தேவைகள் இருக்கின்றது, இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே உங்களால் ஏதாவது வள்ளுவர் சிலைக்காக பங்களிக்க முடியும் என்றால் தயவு செய்து பங்களிக்கலாம் என்பதையும் இந்த இடத்தில் ஃபைனான்சியலாவும் நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாம் நன்றி. ஏன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்தாதான் ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும், உருவாக்க முடியும். உங்க எல்லாரும் பங்கும் இருக்கு. இங்க இருக்கிற திருவள்ளுவருக்கு நீங்களும் ப்ரௌடா இருக்கலாம், உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. நன்றி. பௌசம் முடிஞ்சா அப்புறம் தமிழ்ல தொடர்ந்து தமிழ்ல
வணக்கம். வணக்கம். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நிறைய ஆம்பளைகிட்ட கதைச்சிட்டேன், திருவள்ளுவர் சிலையை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் டோர்ட்முண்டா? அப்போ உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு திருவள்ளுவர் இருக்கு. ஏன்னா இப்போ டூரிஸ்ட் வந்தாலும் கூட்டி கொண்டு வந்து காட்டலாம், இங்கே ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்குன்னு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. திருவள்ளுவர் சிலை பார்த்து வந்திருக்கணும். வணக்கம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா? டோர்ட்முண்டில் இருக்கிறீங்க? முன்ஸ்டரில் இருக்கிறீங்களா? எப்படி இன்றைக்கு இதை உணர்றீங்க? இந்த உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா? என்ன மாதிரி இந்த திருவள்ளுவர் சில திறந்த முன்னிட்டு? திருவள்ளுவர் சிலை 2000 வருடங்களுக்கு முன்பே எங்களுக்கு உலக பொதுமுறையான திருக்குறளை இயற்றியிருந்தவர். இன்றைக்கு அந்த திருக்குறள் என்ற அந்த அறநூல் உலகின் பல இன்று பல மொழிகளில் அது உரை பெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திறப்பு விழா தொடர்பாக தமிழர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். டோர்ட்மண்ட் மாநகரிலே தமிழர்கள் கூடுதலாக வாழ்கின்ற இந்த பகுதியிலே இந்த சிலை திறப்பு அங்குராப்பணம் நிர்மாணிக்கப்பட்டது என்பது எல்லோராலும் போற்றப்பட வேண்டிய ஒன்று. நன்றியா. எல்லாரும் எப்படி உணர்றீங்க இந்த திருவள்ளுவர் சிலை இருக்கிறத? நல்ல ஒரு விஷயம். தமிழாக்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதுவும் ஜேர்மன்ல டோர்ட்மண்ட் நகரில் நிச்சயமாக செய்ய வேண்டிய விஷயம். எல்லாரும் இணைந்து செய்திருக்கிறார்கள். அதில் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்க டோர்ட்மண்டா? இல்லை, நாங்கள் டோர்ட்மண்ட் சுவிட்சர்லாந்து வந்திருக்கீங்க. சோஸ்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஓகேயா. நீங்க எப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நீ அடிக்கடி வரலாம் வேணே. அவங்க சொன்ன மாதிரி திருவள்ளுவர் சந்தி ஏனே என்ன சொல்றீங்க? திருவள்ளுவர் சந்தி ஏனே டோர்ட்மண்ட் நல்லா இருக்கேனே. ஆனா திருவள்ளுவர் நீங்க என்ன மாதிரி? எல்லா இடமும் இருக்காண்டு இல்லைன்னு அப்படி இருந்தாலும் காணும் தானே. என்ன மாதிரி பாஸ்? தமிழர்கள் வாழ்ந்த ஒரு அடையாளமா டோர்ட்முண்ட்ல இருக்குன்றது உண்மையிலே ஒரு பாராட்டப்பட்ட விஷயம். சந்தோஷம். மற்றும் அதாவது இனி வருங்கால சந்ததிகள் இங்கே வந்து எங்களுக்கு ஒன்று இருக்குது என்ற ஒரு அடையாளமா உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அடையாளத்தை நாங்கள் வாழ்ந்த இவ்வளவு காலம் 40 வருஷம் ஒவ்வொரு கேமல்ல வந்து வாழ்ந்தாங்க. அவைகளுக்கான ஒரு ஞாபக சின்னமா இருக்கு. நாங்கள் அழிஞ்சாலும் அந்த வாழ்ந்தார்கள் என்ற ஒரு ஞாபகத்துக்கு திருவள்ளுவர் உருவாக்கி இருக்கு. நல்ல ஒரு முந்தி ஒரு காலத்துல ஜெர்மனில நிறைய பேர் இருந்தவங்க இப்ப இதெல்லாம் விட்டுட்டு கனடா அங்க இங்க லண்டன் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இப்ப ஓகே, இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒன்று செய்திருக்கு. நல்ல விஷயம். எங்கட காலத்துல செய்யறது இன்னும் நல்ல ஒரு விஷயம். நல்ல விஷயம். நன்றியா, நன்றி. வணக்கம். எப்படி நீங்க அப்பா ஸ்பெஷல் ஆண்டை திருவள்ளுவரை பார்க்க வந்திருக்கீங்கன்னு பார்த்துட்டீங்களா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பிள்ளைகளுக்கெல்லாம் கொண்டு காட்டணும் தானே.
அடிக்கடி மாதிரி நாங்கள் ரோட் பண்ணது கடை தண்ணி வேணும். அந்த சிலை டக்குன்னு பார்த்தோன்னா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருக்கு, பிரம்மாண்டமா பெருசா நல்லா வடிவம் பிரம்மாண்டமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு தான் இருக்கும். நீங்க சில இடங்கள்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓ நல்லா இருக்கு. அந்த மெயின் ரோட்டோடய வச்சது சந்தி, அதுவும் சந்தியில முக்கியமா தமிழர் கடைகள் இருக்கிற வர்த்தக கடைகள் இருக்கிற இடங்கள்ல வச்சிருக்கு. சனங்கள் நிறைய கடைகள் பார்க்கணும். பார்க்கறதுக்குண்டே சனம் பெறும். வந்து சொன்ன மாதிரி கேட்டீங்களா அவங்க அந்த ஸ்பீச்? நல்லா இருக்கேண்ணே, நன்றியா. Ich möchte über die Tamilen, dass du was sagen kannst. Ja, guck mal, das war jetzt sehr überraschend, aber ich sage natürlich sehr, sehr gerne was. Also die Statue von Tihu Waluwa, wenn ich das schlecht ausspreche, dann tut mir das sehr, sehr leid, ist natürlich, ich habe mir das erklären lassen, der wichtigste Philosoph, der wichtigste Schriftsteller in der tamilischen Kultur. Umso mehr macht es uns stolz. Wir haben gerade diese Gewänder bekommen und Nessie hat gesagt, weil sie sich geehrt fühlen, dass wir da sind, haben wir das Geschenk bekommen. Aber ich glaube, ich kann für die ganze Stadtgesellschaft sprechen, dass wir uns eigentlich geehrt fühlen, dass ihr nach Dortmund gekommen seid, unser Leben hier in Dortmund, in Nordrhein-Westfalen, in Deutschland bereichert. Dafür noch meinen herzlichen Dank. Und er hat gerade gesagt, wir leben gerade in einer Zeit, in der über Integration und über Miteinander sehr negativ gesprochen wird. Viele politische, auch demokratische Parteien reden, wenn wir über das Miteinander sprechen, hauptsächlich von Abschotten und von Abschieben. Und genau das ist eigentlich die Antwort. Also ihr seid hier in Dortmund, in Nordrhein-Westfalen, in Deutschland angekommen. Ihr seid nicht nur bunt in euren Kleidern, ihr seid nicht nur bunt in eurem Leben, sondern alles das, was ihr mit zu uns gebracht habt und wo wir als Gemeinsamkeit wachsen können, ist unser Reichtum als Gesellschaft. Von daher ist das immer wichtig, dass man weiß, wo man herkommt. Ich sehe, der Saal ist voll und wir haben sehr viele junge Menschen. Die kulturelle Identität für jemanden ist ganz, ganz wichtig, weil wir möchten zumindest die Parteien, die hier vorne sitzen, möchten eine Integration, keine Assimilation. Integration bedeutet für uns gemeinsam wachsen in Vielfalt mit der eigenen Bewahrung der kulturellen Identität. Und für uns in Deutschland ist es, glaube ich, ganz, ganz wichtig, dass wir einfach mal akzeptieren, dass wenn Menschen zu uns kommen, hier Wurzel schlagen wollen, hier eine Familie gründen, Enkel bekommen, die auch eine Geschichte haben. Und diese Geschichte, die gerade die Tamilen immer noch in ihrem Heimatland erleben, die Geschichte der Unterdrückung, die Geschichte, dass man tatsächlich sehr viel kämpfen muss, um überhaupt seine Religion ausüben zu können. Da gibt es viele Gruppen in Deutschland und ich glaube, genau das muss auch kommuniziert werden. Wir haben super Straßenfeste hier, wir haben eine super Community. Ich habe bis 2008 habe ich hier drüben in der Reichischen Straße gewohnt. Da kam das erste tamilische Geschäft, und habe ich gesehen, wie die Community gewachsen ist. Und von daher ist es nochmal wichtig, dass man auch das Selbstbewusstsein entwickelt. Ihr seid Deutsche mit tamilischem Hintergrund. Euer Glauben, eure Kultur ist unser Reichtum und so können wir auch noch wachsen. Ich bedanke mich bei den Geldgebern. Es ist natürlich schön, als Landtagsabgeordneter zu kommen, weil ich habe ja kein Geld bezahlt, aber die Bezirksvertretung, liebe Astrid, lieber Oliver, vielen Dank, dass ihr das hier mit unterstützt habt. So viele Kameras hier sind. Wissen wir ja, dass es eine sehr große tamilische Gemeinde in Amsterdam gibt. Wir wissen, dass es eine ganz große tamilische Gemeinde in London gibt. Wo gibt es noch welche, hast du gesagt? Wo noch? In Frankreich gibt es noch. Und Dortmund ist ja auch eine innovative Stadt, die Stadt des Teilens. Also falls irgendjemand das, was die tamilische Gemeinde in Dortmund nachmachen möchte in ihren eigenen Städten, ist, glaube ich, Katharina Bock durchaus bereit, diese Statue auch dorthin zu verkaufen. Also eine Kopie der Originalstatue dorthin zu verkaufen. Da nochmal vielleicht ein bisschen Werbung für Katharina Bock, weil die hat das ganz toll gemacht, über 1,5 Jahre. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அவங்க எல்லாருக்கும் உணவு வந்து தயாரித்து இங்கே இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைக்கிறதுக்காக வந்த மக்களுக்கு இந்த உணவு வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோறு, பருப்பு, கத்திரிக்காய் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்கே பாயாசம் கூட இருக்குது. இப்போ வந்திருந்தாங்க அதை சாப்பிடக்கூடிய அந்த வசதிகள் எல்லாம் இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்கிற சனங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு போகக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க.
நிற்கிறாங்க. நாமளும் அப்போ வந்திருக்கிற சனங்கள் எல்லாம் ஓடி யாரும் சாப்பிட்றாங்க. பாப்பா நடக்குது. வணக்கம். வணக்கம் சபேசன், எப்படி எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்துன்னு இருக்கா, போய்கொண்டிருக்கா? சந்தோஷம் தானே? சனங்களும் கணக்காக வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் இனி சனங்கள் வரும் நினைக்கிறேன் நிறைய. அங்கே வெளியில ரெண்டு பார்த்து கொண்டு நிற்கிறாங்க சிலையை சுற்றி சுற்றி. நிறைய பேருக்கு இதுக்குள்ள நடக்கிற சமயம் தெரியாமல் இருக்கலாம். அப்போ வெளியில வந்து நின்று பார்த்துட்டு போகிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் சாப்பாடும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க ஆக்களுக்கு என்ன வர்றாக்கள் வயிறார சாப்பிட்டு போகிறதுக்கு. அந்த நல்ல விஷயம். உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றி. என இது உலக தமிழர் சார்பில் இந்த விஷயத்தை நீங்களும் உங்களோட வைஃப் மற்ற எல்லாரும் சேர்ந்து முன்னெடுத்து இந்த இப்படி ஒன்ற டோட்முல்ல செஞ்சுருக்கிறீங்க. திரு சபேசன் அவர்களுக்கு என்னுடைய சேனல் சார்பிலையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்ற உலக தமிழர்கள் சார்பிலையும் நன்றி, பாராட்டு.